Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான புரோட்டாசி ஸ்பெஷலா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிராஸ்ல கட் பண்ணிக்கிறேன். நடுவுல இந்த மாதிரி சின்னதா ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபிஷ் ஷேப்ல கிடைக்கும். இப்போ நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை நல்ல தண்ணியில சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த வாழைக்காவை ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வாழைக்காய் வந்து இந்த அளவுக்கு வெந்தா போதும், ரொம்ப குழஞ்சு வெந்துடக்கூடாது. ஒரு 80% வெந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 இன்ச் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைக்காயில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயில் இந்த மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்லேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான புரோட்டாசி ஸ்பெஷல் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.